நம்ம ஏரியா பக்கத்தில் வாக்கிங் வந்தேன். அப்போது இந்த வீடை பார்த்தேன். எங்கள் பேக் கேமராவில் காமிக்கிறேன். இதுதான் அந்த வீடு. இது வண்டலூரில் ஹில்வியூ ரெசிடென்சி உள்ளே இருக்குது. அங்கே ஒரு பார்க் இருக்குது. இந்த வீடு ஃபஸ்ட்டு கட்டும்போது நம்மளை கூப்பிட்டு வந்து ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு சொன்னாங்க. இதோட ப்ரைஸ் கிட்டத்தட்ட ஒரு 97 lakhs. சூப்பரான வீடு. நீங்கள் நாளை பின்ன மேலே ஏற்றி கட்டணும் அப்படின்னாலும் சூப்பராக பண்ணலாம். பெஸ்ட்டு வீடு. இந்த வீட்டை பற்றி ஃபுல் வீடியோ ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டிருக்கோம். கீழே லிங்க் இருக்கும். அதை வந்து நீங்கள் டச் பண்ணி பார்க்கலாம். ஏன் சொல்கிறேன்னா, நீங்கள் சப்போஸ் வண்டலூரில் இன்வெஸ்ட் பண்ணணுன்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா ஃப்யூச்சருக்காக சேர்த்து உங்களுக்குன்னு ஒரு வீடு லேண்டோடு சேர்த்து ஒரு சூப்பரான வீடு, ஒரு 2 BHK வீடு உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடு பெஸ்ட். லேண்டு ப்ளஸ் வீடு எல்லாத்தையும் சேர்த்து ஜஸ்ட் 97 lakhs தான். இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட 5000 ரூபாயிலேருந்து 6000 ரூபா வரைக்கும் போகுது. வண்டலூரில் ஹில்வியூ ரெசிடென்சியில் உங்களுக்கு கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் வந்துருச்சு. மெயின் ரயில்வே ஸ்டேஷன் உங்களுக்கு தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது. மெட்ரோ அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ரொம்ப கமர்ஷியல் ஆகாது வண்டலூர், ஆனால் உங்களுக்கு தேவையான எல்லாமே பக்கத்தில் இருக்குது. அவுட்டரிங் ரோடு இங்கே தான் இருக்குது. ஸோ வேறு என்ன வேணும்? லேண்டோட ஒரு வீடு தேடிக்கிட்டு இருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தனி வீடு சூப்பராக இருக்கும். அண்ட் அதுதான் பார்க், மெயின் பார்க்கு, ஹில்வியூ ரெசிடென்சி பார்க். ஜஸ்ட் வாக்கிங் வரும்போது அதை பார்த்தோன்னா சொல்லணும்னு தோணுச்சு, அதனால தான் சொன்னேன். ஓகே, என்னடா இவ்வளோ டயர்டாக இருக்கா, மூஞ்சி கூட கழுவாமல் வீடியோ போடுறேன்னா சொல்லக்கூடாதுல்ல, அதனால தான் சொல்லிட்டேன் வாக்கிங் வரும்போது வந்தேன். ஓகே, பை, see you நெக்ஸ்ட் வீடியோ. வேறு எந்தெந்த ஏரியாலெலாம் நான் வீடு, லேண்டு, பிளாட்டு இந்த மாதிரிலாம் போடலாம், ரியல் எஸ்டேட் சம்மந்தம் வீடியோ போடலாங்கிறத சஜஷன் தரனாலும் சொல்லுங்கள், நான் ஷேர் பண்ணுறேன். பாய்.